Hi viewers, நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Good health and happiness இருக்கீங்க நம்புறேன். Welcome back to our channel பயனுள்ள சிறியண்டு உங்கள் நாசர். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் அங்கே நாகப்பட்டினம் போகிறோம். வந்து சூப்பரான ஒரு மந்தி பைக் மந்தி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து அப்படியே நாகப்பட்டினம் பீச்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மந்தி வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்குது. அதே கேங் தான் போகிறோம், பட் பிளேஸ் டிஃப்ரெண்ட்டு. பைக் மந்தி ரெஸ்டாரண்ட்டு நாகப்பட்டினம் கிளம்புறோம். ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். செம்மையான ட்ரிப்பாக இருக்க போகுது. நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம். பைக் மந்தி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. செம்ம ரஷ்ஷாக இருக்குது ஷாப்பு. உள்ளே போக முடியல, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருந்து. 3 வெரைட்டிஸ் ஆஃப் மந்தி இருக்குது. மட்டன், சிக்கன் இருக்குது. அண்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபிஷ்ஷு கூட வச்சுருக்காங்க. ஃபிஷ்லேயே மந்தி செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ஷாப்பில் போகலாம், போயிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டாக பார்க்கலாம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. மேக்ஸிமம் உள்ளே கவர் பண்ணுற வரைக்கும் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து நுழையும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்படியே அரபு நாட்டில் பார்க்குற மாதிரி சூப்பராக ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. பைக் மந்தி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம். இது வந்து என்னென்னா நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோட பேர் வந்து குத்துப்தி. அது மாதிரி என்னோட இன்னும் 2 பார்ட்னர்ஸ் வந்து டோப்பி, காஷிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குதுனாக்கா நாகூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் மிடில் இருக்குது. கடம்பாடியும் ஒரு ஏரியாவில் இருக்குது. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகுது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லா ஆல் டைப் ஆஃப் ஃபுட்ஸ், அதாவது மந்தியினுடைய ஃபுட்ஸ் எல்லா ஃபுட்ஸும் இருக்குது. அதாவது வந்து மட்டன் மந்தி இருக்குது, சிக்கன் மந்தி இருக்குது, ஃபிஷ் மந்தி இருக்குது. மட்டன் மந்தியிலே 2 டைப் ஆஃப் மட்டன் மந்தி இருக்குது. அதாவது தந்தூரி மட்டன் மந்தி இருக்குது, அதே மாதிரி நார்மல் மட்டன் மந்தி இருக்குது. அதே மாதிரி சிக்கனில் வந்து தந்தூரி சிக்கன் மந்தி இருக்குது, அல்ஃபாம் சிக்கன் மந்தி இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ ஃபிஷ் வந்து நம்ம போடுறோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வாங்க தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு இது என்னன்னாக்கா, நீங்கள் நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தீங்கன்னா நல்லா அரபு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கேபின் ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கேபின்லாம் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். அதே மாதிரி பசங்களாம் வந்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து சாப்பிட்லாம். நல்ல சாப்பாடு வந்து ரொம்ப தரமாக இருக்கும். அதே மாதிரி மசாலாவை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா மந்தி மசாலா வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சவுதியிலேருந்து வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும் மசாலானா. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது என்ன ஸ்வீட்டுங்களா? இது சலாடு, மைனஸு, தக்கூஸ். இது வந்து சில்லியில் போட்டுருங்க. சில்லியில் இது வந்து தக்கூஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாக அப்படியே டக்கு டக்குன்னு பார்சல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு வழி எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு. ஆர்டரும் பண்ணியாச்சு. ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. ஆர்டர் பண்ண சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி 2மே சேர்ந்து வந்துருச்சு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஒரு மட்டன் மந்தி, 1/2 சிக்கன் ஆர்டர் பண்ணோம். மந்தி மசாலா வந்து சவுதியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் சூப்பர், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், சூப்பர் டேஸ்ட்டு. சிக்கன் பீஸை பார்த்தீங்கன்னா அப்படியே முழு கோழி தொங்க விட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து ரைஸை பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டு. அதுவும் வந்து கையில் எடுத்து பார்த்தா பொலன்னு இருந்துச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸை பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் எடுக்கிறப்ப அப்படியே கீழே விழுந்துடும் போல், அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. இதோட பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி தக்கூஸ், நார்மல் தக்கூஸ் 2மே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மந்தியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோட பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சலாடு, வினிகர்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு.
செகண்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க, தரமாக இருந்துச்சு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதோட நாங்கள் மண்பானை மாதிரி இருந்துச்சு, லுக்கும் சூப்பராக. பார்த்தீங்கன்னா இவங்களால் பேச முடியாது, பட் வந்து இவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க, இவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாய் பேச முடியாதுங்க, இவங்க சாப்பிட்டு அவங்க ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நெய்வேலிலேருந்து வரோம், நெய்வேலிலேருந்து நாகப்பட்டினம், இவர் ஃப்ரெண்டு எல்லாமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் சொல்லி அப்புறம் இங்கே வந்து நிகர சர்ப்ரைஸ். இது வரைக்கும் எங்கேயுமே இந்த ஒரு இது அனுபவம் வச்சது கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. டேஸ்ட் நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. செம்ம குவாலிட்டி, சான்ஸே இல்லை. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்கள் பக்கம் தானுங்களா? எப்படி இருந்துச்சிங்க? டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்களா? குவான்டிட்டி எப்படி இருக்குது? மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாங்களா? இங்கே கண்டிப்பாக பண்ணலாம். டேஸ்ட் பக்கா சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, ஃபிஷ் மந்தி, இது மட்டும் இல்லாமல் குல்ஃபிக்காக செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் ஒதுக்கி சூப்பராக வச்சிருக்காங்க ஃபைனல் டச்சுக்கு. அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரேட்டை பார்த்தீங்கன்னா ₹100 100 இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக மந்தி சாப்பிட்டு அப்படியே நாகப்பட்டினம் பீச்சுக்கு போயிட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. மந்தி சாப்பிட்டாச்சு, பைக் மந்தி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரிவ்யூ பண்ணியிருந்தது பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் பேசலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பீச்சுக்கு வந்து முடிவு பண்ணோம். லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாகப்பட்டினம் பீச் வந்தாது, செம்மையாக இருக்குது. அதுவும் அமைதியாக இருக்குது. இன்றைக்கி சண்டே எனக்கு வந்து நாங்கள் பிஃபோராக வந்தாச்சு, இவ்வளோ என்ட்ரி ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30, செம்ம வெயிலாக இருக்குது. சரி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் பீச்சில் வந்து என்ட்ரு ஆனதுல க்ரௌட் இல்லை, சூப்பராக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. அப்படியே சூப்பராக குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அப்படியே வேளாங்கண்ணி போகலான்னு பிளான் பண்ணிட்டு போகிற வழியே வேளாங்கண்ணி பீச்சை போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. செம்மையாக இருந்துச்சு, டே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ